ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அமிர்தம் அடுப்புங்கரையின் அன்பான வணக்கங்கள். பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். பல பேர் நம்ம உடலை பார்த்து கொள்கிறதே கிடையாது. சில நேரங்களில் சாப்பிட்டும் சாப்பிடாமலேயும் சில பேர் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டும் வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்ற சூழ்நிலை தான் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நோயின்றி நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. நாம் மறந்து போன இயற்கையான பாரம்பரிய உணவுகளை உணவு திருவிழா மூலமாக அதை பார்க்கலாம். பல்வேறு விதமான சிறுதானிய உணவு வகைகள் மட்டுமே இல்லாமல் பழங்கள், கீரைகள் மற்றும் அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளை இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். பொழுது இருக்கிற குழந்தைகள் விரும்பி சாப்பிடுற மாதிரி உணவுகளில் மாற்றத்தை உருவாக்கி அவர்களுக்கு கொடுப்பது மூலமாக அவர்களது ஆரோக்கியமும் பெரியோர்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அந்த மாதிரி உணவுகளை இப்போ இதில் பார்க்கலாம். இதில் 500க்கும் மேற்பட்ட உணவுகள் இருக்குது. அதில் சில இது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கூழ் வகைகள் எல்லாத்துலேயுமே கம்மங்கூழ், கேப்பக்கூழ் அந்த மாதிரி கூழ் வகைகள், களி வகைகள், உளுந்தங்களி, கேப்பக்களி, கம்மங்களி, அதே போல் கேப்ப ரொட்டி, கேப்ப புட்டு, கம்பு சாதம், கேப்ப தோசை, கேப்ப கொலக்கட்டை, கம்பு கொலக்கட்டை, கருப்பு உளுந்து வடை, கருப்பு உளுந்து லட்டு, கேப்ப லட்டு, ரவா லட்டு, சாமை லட்டு, சாமை அடை, கண்டந்திப்பிலி ரசம், பிரண்டை துவையல், முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை தோசை, முடக்கத்தான் கீரை தோசை, கம்மஞ்சோறு, வரகரிசி சாதம், வரகரிசி பொங்கல், எள்ளுஞ்சாதம், எள்ளு உருண்டை, கொள்ளு ரசம், கொள்ளு உப்புமா, அதே போல் அவல் உப்புமா. உப்புமாவை எடுத்துட்டாங்களே அதிலே ஒரு 15-20 வகை இருக்குது. இதில் கேப்பையில் கேக்கு, இப்போ இருக்கிற குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி கேப்பையிலேயே கேக்கு செய்கிறது. அதே போல் சுண்டல் வகைகள், தினை அரிசி உப்புமா, குதிரைவாலி சாதம், அதே போல் குதிரைவாலிலேயே சாம்பார் சாதம், அதே போல் பிரியாணி மாதிரி செய்கிறது, காய்கறி சாதம், நெய் சாதம், எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சிறுதானியங்களில் வச்சு. அதே போல் வேப்பம்பூ ரசம், ஆவாரம்பூ இட்லி, சங்குப்பூவில் டீ செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. தூதுவளை துவையல், அதே போல் அத்திக்காயில் கூட்டு வகையாகவும் பண்ணலாம், பொரியல் வகையாகவும் பண்ணலாம். அதே போல் கீரைகளை, பல்வேறு விதமான கீரைகளை அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கீரை வடை. இதில் கீரைகளில் வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை உண்டாக்குவதற்காக வல்லாரைக்கீரைலாம் கொடுக்கலாம் பசங்களுக்கு. முருங்கைப்பூ ரசம், சத்து மாவு உருண்டை, காய்கறி சாலட் மாதிரியும் கொடுக்கலாம். அதே போல் பழ வகைகளையும் சாலட் மாதிரி கொடுக்கலாம். அவியல், கூட்டு, சாம்பார், 25 வகையான சட்னிகள் இதில் இருக்குது. ஸோ சட்னி வகைகள்லாம் நம்ம தினந்தோறும் சில வகை சட்னி தான் நம்ம பண்ணுவோம். நீங்கள் இது விதவிதமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்களுக்கு. இப்போ இருக்கிற காலத்தில் பசங்க வந்து ஓமவல்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரில கூட துவையல் அரைக்கலாம். ஊறுகாயிலேயே அதிகமான ஊறுகாய் வகைகள், ஜூஸ் வகைகள், ஜூஸே எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30-40 ஜூஸ் வகைகளே வரும் உங்களுக்கு. இதில் அருகம்புல் ஜூஸு, நன்னாரி, அதே போல் பால் சர்பத்து, புதினா ஜூஸு, துளசி, ஸோ இதெல்லாம் வச்சு ஜூஸு, எலுமிச்சை ஜூஸு இதெல்லாம். அதே போல் முளைக்கட்டிய தானியங்களை வச்சு ரொம்ப வித்தியாசமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். டெய்லியுமே ஒவ்வொரு வகையான முளைக்கட்டிய தானியங்களை வந்து உபயோகித்து நீங்கள் விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் சிறுதானியத்தை வச்சு அல்வா பண்ணலாம், சிறுதானிய பரோட்டா மாதிரி பண்ணலாம், பசங்க அதை விரும்பி சாப்பிடும். அதே போல் சிறுதானியங்களை வச்சு பீஸா மாதிரி கூட பண்ணி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி பசங்களுக்கு. ஏன்னா பீஸா சொன்னால் அதுங்க விரும்பி சாப்பிடும். ஏன்னா பீஸாவா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சிறுதானியம் அப்படின்றது நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் தேன் மிட்டாய், எள்ளு மிட்டாய், அதே போல் கடலை மிட்டாய், பாயாச வகைகள், பாயாசத்துலேயே நிறைய பாயாச வகைகள் பண்ணலாம் நம்ம. நொங்கு, அதே போல் இளநீர், அதே போல் பாசி பயிறு வச்சு அது,
அவல் எல்லாத்துலேயும் வச்சு பாயாசம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே போல் கேசரி வகைகள் பண்ணலாம். காய்கறியிலே வச்சு கேசரி இதெல்லாம் பண்ணலாம். ஹல்வா பண்ணலாம். பீட்ரூட் ஹல்வா, கேரட் ஹல்வா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பால் வகைகள், பால் பேடா, பால்கோவா, அதே போல் பொரியல் வகைகள் எடுத்துட்டேன்னா அதுவும் ஏகப்பட்ட பொரியல் வகைகள் வந்துடும் உங்களுக்கு. அந்த பொரியல் வகைகளையே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலாம். இட்லி வகைகளையே நிறைய இட்லி வகைகள் பண்ணலாம். கலர் கலராக இருந்தால் பசங்க வந்து விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால் கலர் கலராக இட்லி, கலர் கலராக தோசை, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக, ஒரு நாள் சிவப்பு, ஒரு நாள் ஆரஞ்சு, ஒரு நாள் பச்சை. ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு, பழங்களை வச்சு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் பணியார வகைகள் அதுவும் பண்ணலாம். அதே போல் சின்ன சின்ன இட்லி, சின்ன சின்ன தோசை, விதவிதமான ஷேப்ஸில், வடிவங்களில் நம்ம செஞ்சு குட்டி பசங்களை கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு தேவையான சத்தான உணவு வகைகளை தினந்தோறும் நம்ம வந்து சிற்றுண்டி, அதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். சுய்யம், அதே போல் அப்பள வகைகள், கோதுமை வகைகள், இது வந்து எண்ணெயில் சுட்ட அப்பளமும் இருக்குது. அதே போல் எண்ணெய் இல்லாத சுட்ட அப்பளமும் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கோதுமையிலேயே கீரை அடை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு கோதுமையிலே ஸ்டஃப்டு பண்ணி அந்த மாதிரி கோதுமையிலையும் பண்ணி கொடுக்கலாம் வித்தியாசமாக. இடியாப்பம், அதே போல் பன்னீர் வச்சு, மீல் மேக்கர், அதே நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான சமையல் முறைகள் வித்தியாசப்படும். ஸோ அந்த ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற, இப்போ சேலம் எப்படி மாம்பழம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் காரைக்குடி சமையல், திருநெல்வேலி சமையல், மதுரை சமையல், இந்த மாதிரி அந்தந்த சமையலில் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பசங்களுக்கு சில உணவு முறைகளை எடுத்து உங்கள் கைப்பக்குவத்தை வச்சு செஞ்சு கொடுக்கலாம். உணவு முறைகளை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றணும். அதே போல் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வீட்டிலையே சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து, பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியில் வந்து வாங்கி சாப்பிட கொடுக்குறீங்க. ஸோ வெளி உணவுகள் எப்போதுமே குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துரும். உடல் பருமன், அதே போல் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அதே போல் உடல் உபாதைகள் நிறைய ஏற்படும் வெளி உணவுகளை சாப்பிட்டா. பெரியவங்களும் அதை தவிர்த்தா ரொம்ப நல்லது. எந்த உணவாக இருந்தாலும் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை சாப்பிட்டாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். அதே போல் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, வெளியே இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்காமல் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே நம்ம என்ன இருக்கோ பழங்களை அதை எடுத்து நம்ம சாலட்டாவோ அல்லது ஜூஸாவோ அல்லது அப்படியே மென்று சாப்பிட்டாலோ ரொம்ப நல்லது. அதே போல் மாஸா, ஃபேண்டா, பெப்சி இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய சாறுகளை வந்து, எலுமிச்சஞ்சாறு அல்லது மற்ற சாறுகளை வந்து நம்ம குடிக்க பழக்கலாம். உணவு முறைகளில் நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல உணவு முறைகளை, ஆரோக்கியமான உணவு முறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.